அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தையில்ட்டாங்க, நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தையில்ட்டோம். பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க, தவாக தலைவரும் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களே. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணி கட்சி சங்க தலைவர்கள் யாரும் அவளை சந்தித்து பேசவில்லை, அவர்களும் எங்களை சந்தித்து பேசவில்லை. எல்லாமே எல்லா கட்சியுமே அந்தந்த பகுதி எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல. யார் புதிய கட்சி வருவதற்கு இந்த எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துருது, அதிமுக சேர்ந்துருது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யுது. ஏன்னா ஒரு 4 நாட்களில் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க, கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணியில் எங்கள் கூட்டணி கிடையாது. சைலண்டாக அழகாக அற்புதமாக நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இரவு 10 மணிக்கு சந்தித்து பேசினேன். தமிழ்நாடு அரசியல் குறித்து அவரிடம் கலந்து ஆலோசித்தேன். முக்கியமான எல்லாத்துக்குமே தலைநகர் டெல்லிக்கு வந்துட்டு இருக்கீங்க, அதுக்கான காரணம் ஏன் சார்? இன்னைக்கு 2 தடவை தான் சார் வந்திருக்கிறேன், தினவல்ல. இப்போ அன்னைக்கு ஒரு தடவை, இன்னைக்கு ஒரு தடவை, 2 தடவை தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அவர் அங்கே நிறைய அவர்களாம் பல வேலைகள் பழு, ஏன்னா 4-5 ஸ்டேட்டில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அந்த பணியை நோக்கி பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் வந்து பார்த்துட்டு போகிறோம். ஏன்னா மறுபடியும் நாங்கள் வந்து தேர்தல் முடிவு வரைக்கும் பார்க்க முடியாது. அதனால் வந்து தொகுதி பங்கீடு சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் வரும். ஒரு 4 நாட்கள் எல்லாம் இறுதி செஞ்சிருவோம். நாளை தினம் பீஸ் கோயிலோடு சென்னை வர்றாரு. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் வெற்றி வாய்ப்புங்கிறது எல்லாமே வெற்றி வாய்ப்பு தான். 234 தொகுதி வெற்றி வாய்ப்பு தான். அவர்கள் எது வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமர்ந்து பேசி முடிவு செய்யும். கூட்டணியில வேற இன்னும் அதிகமான கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறா? ஏன்னா ஏற்கனவே அதாவது கட்சி வந்து கூட்டணியில வரும் அப்படின்ற ஒரு அப்படிலாம் கிடையாது. நான் தெளிவா சொல்லி நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்களே கூடிய ஒவ்வொரு முறையும் அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தையில்ட்டாங்க, நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தையில்ட்டோம். பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க, தவாக தலைவரும் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. இல்லைங்க, பேச்சுவார்த்தையே நடக்கலையா, அப்புறம் எப்படி வரல போகிறது? அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இல்ல முழுமையா நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி கட்சி சங்க தலைவர்கள் யாரும் அவளை சந்தித்து பேசவில்லை, அவர்களும் எங்களை சந்தித்து பேசவில்லை. இப்ப சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயம் நிறைய போய்கிட்டு, கூட்டணி தொடர்ச்சியா நிறைய பேர் வரப்போறாங்க. என்டிஏ கூட்டணியில இருந்து நிறைய தலைவர்கள், மாநில முதல்வர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாங்கன்ற மாதிரி இருக்கு. நீங்க பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு இன்னும் ஆரம்பிக்கல சார்? முதல் தொகுதி பங்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு, அப்புறம் எந்தெந்த தொகுதி யாரா இருக்குன்னு பிரிச்ச பிறகு அப்புறம் தான் இதெல்லாம் ஃபைனல் எல்லாமே எல்லா கட்சியுமே அந்தந்த பகுதி எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல. யார் புதிய கட்சி வருவதற்கு இந்த எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துருது, அதிமுக சேர்ந்துருது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யும். சார் அவரும் கலந்து பேசுறதுதான். எப்படி இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கலந்து பேசுறது. இப்போ விஜயகாந்த் கட்சி வந்து கூட்டணியில வராதனால அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த சீட்டை வந்து பாமக போட்ட கட்சிகள் சார் அதாவது அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். உடைய கற்பனையான கேள்விகளை நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 4 நாட்களில் நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணியில் எங்கள் கூட்டணி கிடையாது. சைலண்டா அழகா அற்புதமா நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி வெளியிடப்படும். எந்த சிக்கலும் கிடையாது சார். அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாருக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவதுதான் எங்களுடைய நோக்கம். முக்கியமான எல்லாத்துக்குமே தலைநகர் டெல்லிக்கு வந்துட்டு இருக்கீங்க, அதுக்கான காரணம் ஏன் சார்? இன்னைக்கு 2 தடவை தான் சார் வந்திருக்கிறேன், தினவல்ல. இப்போ அன்னைக்கு ஒரு தடவை, இன்னைக்கு ஒரு தடவை, 2 தடவை தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அவர் அங்கே நிறைய அவர்களாம் பல வேலைகள் பழு, ஏன்னா 4-5 ஸ்டேட்டில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அந்த பணியை நோக்கி பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் வந்து பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா மறுபடியும் நாங்கள் வந்து தேர்தல் முடிவு வரைக்கும் பார்க்க முடியாது. அதனால் வந்துட்டு தொகுதி பங்கீடு சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் வரும். ஒரு 4 நாட்கள் எல்லாம் இறுதி செஞ்சிருவோம். நாளை தினம் பீஸ் கோயிலோடு சென்னை வர்றாரு. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் வெற்றி வாய்ப்புங்கிறது எல்லாமே வெற்றி வாய்ப்பு தான். 234 தொகுதி வெற்றி வாய்ப்பு தான். அவர்கள் எது வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமர்ந்து பேசி முடிவு செய்யும்.
கூட்டணியில வேற இன்னும் அதிகமான கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறா? ஏன்னா ஏற்கனவே அதாவது தாவேகா கட்சி வந்து கூட்டணியில வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிலாம் கிடையாது. நான் தெளிவா சொல்லி நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்களா ஒவ்வொரு முறையும். அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டாங்க, நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டோம். பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க, தாவாக தலைவரும் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. இல்லைங்க, பேச்சுவார்த்தையே நடக்கலையா, அப்புறம் எப்படி வரல போகிறது? அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இல்ல முழுமையா நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் யாரும் அவளை சந்தித்து பேசவில்லை, அவர்களும் எங்களை சந்தித்து பேசவில்லை. இப்ப சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயம் நிறைய போய்கிட்டு கூட்டணி தொடர்ச்சியா நிறைய பேர் வரப்போறாங்க. என்டிஏ கூட்டணியில இருந்து நிறைய தலைவர்கள் மாநில முதல்வர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாங்கன்ற மாதிரி இருக்கு. நீங்க பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு என்ன ஆரம்பிக்கல சார்? முதல் தொகுதி பங்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு, அப்புறம் எந்தெந்த தொகுதி யாரா இருக்குன்னு பிரிச்ச பிறகு அப்புறம் தான் இதெல்லாம் ஃபைனல் வேற கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாமே எல்லா கட்சியுமே அந்தந்த பகுதி எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல. யார் புதிய கட்சி வருவதற்கு இந்த எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துருது, அதிமுக சேர்ந்துருது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யும். அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் ரெண்டு பேரையும் வந்து அமித்ஷா பார்க்க வராங்க சார். அவரும் கலந்து பேசுறதுதான். எப்படி இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கலந்து பேசுறது. இப்போ விஜயகாந்த் கட்சி வந்து கூட்டணியில வராதனால அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த சீட்டை வந்து டிடிவி தினகரன் பாமக போட்ட கட்சிகள் சார், அதாவது அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். உங்களுடைய கற்பனையான கேள்விகளை நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 4 நாட்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணி எங்க கூட்டணி கிடையாது. சைலண்டா அழகா அற்புதமா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி வெளியிடப்படும். எந்த சிக்கலும் கிடையாது சார். அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாருக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவதுதான் எங்களுடைய நோக்கம்.